வெரி குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு என்ன டிஸ்கஷன்னா, நவடேஸ் ஆக்சுவலி நம்ம காலேஜ் கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் பியாண்ட் கரிக்குலம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பஜாஜ் மாதிரி இந்த மாதிரி மேத்ஸ்காம் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக NPTEL அது ஒரு என்ன சொல்லலாம், நம்ம வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர் ப்ரோக்ராம் அதையும் பண்ண சொல்கிறாங்க. எந்த விஷயமா நாட் ஒன்லி எஜுகேஷன் ஆர் எனி ஆக்டிவிட்டீஸ் அலாங் வித் எஜுகேஷன் ஆர் கோர் கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒர்க்கை எல்லாம் முடியும், ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னா MBA கரிக்குலம் அப்படின்னாலே இப்போ நான் கொடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்டார்டட் வித் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் செமினார்ஸ். ஓகே, கேஸ் ஒரு MBA ப்ரோக்ராம் அப்படின்னா MBAல வந்து செமினார்ஸு, கேஸ் ஸ்டடி, உங்களுக்கு அப்புறம் குரூப் டிஸ்கஷன், லைக் ஏதாவது ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஆர்டிகல் ப்ரிப்ரேஷன், இதுதான் ஆக்சுவலி ஒரு கரிக்குலம் ஆஃப் MBA. ஆனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பண்ண அது புரிய வைக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? வைடிங் திங்க் லெவல்ஸ் இப்போ நானே வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் முடிவு பண்ணுறேன். இப்போ என்னோட ஸ்பெஷலைசேஷன் யார் வந்தாலும் சரி, என்னோட வே ஆஃப் கிளாஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். கிளாஸ் ரூம் டீச்சிங் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் வில் மேக் யூ டு டூ திங்ஸ், அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ மேக் யூ அப்படிங்கும்போது ஒரு பயம் வருது, நீங்கள் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? இப்போ எங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கொடுத்தா அது வந்து பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கு மேம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹார்டஸ்ட் டைமில் ஒரு மாதிரி அந்த இதில் கொடுக்குறப்ப தான் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி. ஹார்டஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி காலேஜில் யாரும் இல்லாத தனியாக சரி 3 மணிக்கு, சரி அன்னைக்கு உன்னோட பேசக்கூடிய ஒரு அன்னைக்கு 3 மணிக்கு மேலே இருக்க சொன்னேன். எத்தனை பேர் இருந்தீங்க? 2 பேர் இருந்தீங்க. அப்போ எப்போதான் உங்களை வச்சு பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி சரி, இதோடு மட்டும் இல்லை, கரிக்குலம் மட்டும் இல்லை, இப்போ கிளாஸ் ஹவர்ஸ் இருக்குது. இதோ இப்போ வந்து பஸ்ஸே 3 மணிக்கு எடுக்க போகிறாங்க இல்லையா? சரி, நீ என்ன நினைக்கிற? இது மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை பண்ண வைக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து டீச்சர் ஒரு பாடம். ஏன்னா இப்போ வந்து இங்கே ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து மொத்தம் நம்ம கிளாஸில் A கிளாஸில் மட்டும் 69 இருக்குது. 69 பேரில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து இத்தனை பண்ணால் போதும் ஆப்ஷனாக கொடுக்கும்போது அவங்க வந்து நான் பண்ணல, நீ பண்ணல, நீ பண்ணுறேன்னு வளர்த்து விட்டுருவோம். இதே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக 69 பேர் பண்ணுங்க அப்படி ஸ்டாண்டர்டாக நின்றீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. யார் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு சரி, வீடியோ ப்ரூஃப் இருக்கு. நீ சொல்லுவாடு மொபைல். ஆமாம், அதை டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, டெஸ்க்கு கீழே வச்சு மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம். அதுவே ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். இன்னொன்று என்கிட்ட மொபைல் இருக்கு, நான் அதில் யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கிறேன், நான் இதுக்கு காசு கட்டி கற்றுக்கணும். அதாவது கோர்ஸ் சொல்லணும்னா நான் இதுக்கு காசு கட்டி கற்றுக்கிறேன் அப்படின்னு யூடியூப்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அது ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஓகே, நீமா நீ ஒன்றுமே சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களே பண்ணல, நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். லெத்தாச்சிக்காக இருப்பாங்க. மற்றவங்களை லெத்தாச்சிக்காக இருக்கிறதுனால நீங்களும் லெத்தாச்சிக்காக இருக்கீங்க. அவங்க பண்ணிக்கிறவங்க நம்ம ஏன் பண்ணணும்? ஓ, அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆக்சுவலி இப்போ என்னன்னா, இப்போ அவங்க மற்றவங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஓகே, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அது இருக்கு இல்லையா? நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து வரல. இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இப்போ நானே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் செமினார்ஸாக தான் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக போர்ஷன் முடிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சரி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போர்ஷன் முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு என்னென்னா, யார் என்ன பண்ணுறாங்க நம்ம யூனிக்காக அப்படி இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறது, எப்படி வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் வந்துட்டு இருக்கும் IIMல மற்ற இப்போ கோழிக்கோட எடுத்துக்கோங்களேன். இங்கே மாதிரி இவ்வளோ ஃப்ரீயாக MBA ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜ்லேயும் இருக்க மாட்டாங்க. ஓகே, 1-2 லோக்கல் காலேஜஸில் இருக்கலாமா இருக்கும். நீங்கள் வந்து NIT ஆகட்டும், IIM ஆகட்டும், இல்லை எங்கே போனாலும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து எப்படி இருப்பாங்க. இப்போ நாங்களே MBA ஜாயின் பண்ணும்போது நான் BKL தான் படித்தேன். நான்லாம் படித்து முடிச்சு 25 இயர்ஸ் மேலே ஆச்சு. அப்போவே எங்கள் பிரின்சிபல் என்னை அட்மிஷன் போடும்போது, இப்போ நம்ம பிரின்சிபல் மேலே அங்கே தான் படித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, MBA வந்து நாங்கள் எல்லாம் பயமாக புளிஞ்சு எடுப்போம், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கியான்னு தான் கேட்டாங்க அட்மிஷன் போடும்போது. சரியா? அந்த மாதிரி தான் இப்போ MBA. இப்போ நம்ம அப்போ வந்து இப்போ ஒரு வேர்ட் வந்து டீச்சர்ஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை கேட்கணும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மென்டீஸ் எல்லோரும் வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? வந்தவங்க எதுக்குன்னு கொஞ்சம் நிற்கணும். ஏன் அவங்க கூப்பிட்டுருக்காங்க? இப்போ எனக்கே வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வேறு வழி இல்லை. அப்போ ஒரு 5 நிமிஷம் ஓகே, அதுக்கு நான் ரொம்ப காம்பன்சேட் பண்ணி உங்களை
என்னோட திருப்திக்கு உங்களை காம்பன்சேட் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ நீங்கள் உடனேட்டு உங்கள் மென்டாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து என்னென்னா டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கணும். ஓகேவா? திரும்ப திரும்ப இப்போ நம்ம என்னென்னா ஒன்று சொல்லி நம்ம பண்ண வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதை நீங்கள் வந்து கேட்க நம்ம முன்னாடி வந்து இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் நான் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ரெடி ஆகணும். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செலெக்ஷன் டாபிக் செலெக்ஷன் நான் இப்போ வந்து அவருக்கு வந்து பஜாஜ் தேவைப்படுது, எனக்கு வந்து பஜாஜ் தேவைப்படல, நீங்க வந்து பஜாஜ் வந்து சேருன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க வந்து தேவைப்பட்டாதான் அவங்க சேர முடியும். தேவைப்படாத நான் பஜாஜ் வந்து தேவைப்படாதுன்னு யாருக்குமே அது யூனிவர்சல் இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வந்து பஜாஜ் வைங்களேன், ஒரு ஹச்ஆர் வந்து நான் வந்து ஃபினான்ஸா போகணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஹச்ஆர் அந்த மாதிரி ஃபீல்ட்ல ஏதாவது நம்ம சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அவங்க போவாங்க. அது நீங்க தாராளமா சொல்லலாம். உங்களை யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. மேம் எனக்கு இது வேண்டாம்னு உங்க ஒப்பீனியன் சொன்னீங்க அப்படின்னா நான் இது என்னோட ஒப்பீனியன் இப்போ சொல்றேன். அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும். அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் பேசி இருக்கும்போது நம்ம தனியான குரூப் சொல்லலாம் தவிர அந்த இடத்துல பேசலாம். காமனா நீங்க சொல்லுங்க. எல்லாரும் கம்பல்சரி பண்ணணும், சில பேருக்கு பண்ணணும். இல்ல NPTEL அப்படிங்கிறது இப்ப NPTEL பண்ணிட்டேன். அப்ப இந்த டைம்ல எனக்கு தேவையில்லை. தேவையில்லை நீங்க அப்படி எப்படி சொல்லுவீங்க? தேவையில்லை எந்த கோர்ஸ்? அந்த கோர்ஸ் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் முடிச்சிட்டேன். 3 வருஷம் NPTEL கோர்ஸ் பண்ணேன். 3 கோர்ஸ் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன், பண்ணிட்டேன். இப்போ தேவையில்லை இதுக்கு பதிலா நான் வந்து அந்த அமௌண்ட் வச்சு நான் வேற கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிறது இது அப்ப அந்த டைம்ல கம்பல் பண்ணும்போது நான் கம்பல் பண்ணும்போது நீங்க உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாம கூட இருக்காங்க இல்லையா? தைரியமா பேசுங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே இதுக்கு பதில் இந்த கோர்ஸ் பண்றேன். இப்போ ஏன் தெரியுமா சர்டிஃபிகேட் கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு? ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வெறும் MBA ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் ஹெச்ஆர் மட்டும் போட்டு உங்கள் ரெஸ்யூம் வச்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? வேல்யூ இல்லாமல். இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ல வந்து ப்ரூவ் பண்ணுறது சர்டிஃபிகேட்ஸ் வேணும். நீங்கள் சொல்கிறீங்களா யூடியூப்ல பார்த்தா போதும், அதில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் பார்த்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குமா இருக்கும், ஆனால் அது ப்ரூஃப் இருக்குமா? அதனால தான் இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் வந்து டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன், நீங்கள் ஓகே நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணல, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்குறது அப்படியே எடுத்துக்க வேண்டாம். உங்கள் ஒப்பீனியன் சொல்லி உங்களுக்கு என்னோட கற்றுக்கிறது தான் வந்திருக்கீங்க. அப்போ இவங்க சொல்கிறத கேட்டால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அது அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? அக்ரி பண்ணுறீங்க. உங்களோட ஒப்பீனியன் தைரியமாக பேசணும். அதுக்காக தான் இந்த இப்போ நம்ம எந்த காலேஜ்ல இந்த டிடி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒப்பீனியன் இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோஸ் யார் வேணாலும் பார்க்கலாம் நம்ம யூடியூப்ல போடும்போது. அப்போ உங்கள் ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், அது தப்பே இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.